பொதுவாகவே விமானம் புறப்படும்போது உள்ளே இருக்கிற அனைத்து பயணிகளையும் செல்ஃபோனை ஏரோப்ளேன் மோடில் போட சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஒருவேளை யாராவது ஏரோப்ளேன் மோடில் போடலை அப்படின்னா என்ன நடக்கணும் வாங்க பார்க்கலாம். விமானத்தின் பாதுகாப்பு உறுதி செய்ய பொதுவாகவே பல்வேறு நடவடிக்கைகள் இருப்பாங்க. அதில் முக்கியமானது கைபேசிகளை ஏரோப்ளேன் மோடில் போட சொல்கிறது தான். நீங்கள் விமானம் டேக் ஆஃப் ஆகும்போது உங்கள் மொபைலை ஏரோப்ளேன் மோடில் போடலை அப்படின்னா அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல்ஸை வெளியிடும். இது விமானத்தின் தகவல் தொடர்பு மற்றும் நேவிகேஷன் சிஸ்டத்தை பாதிக்கலாம். இதன் காரணமாகவே விமானம் டேக் ஆஃப் ஆகும்போதும் லேண்டிங் ஆகும்போதும் தவறாமல் மொபைல் ஃபோனை ஏரோப்ளேன் மோடில் போட சொல்கிறாங்க. அதே நேரம் தற்போது வரக்கூடிய நவீன விமானங்கள் இந்த மாதிரி அபாயங்களில் இருந்து சிக்காமல் இருக்கும் வகையில் தான் வடிவமைக்கப்படுறாங்க. ஒருத்தர் மொபைல் யூஸ் பண்ணால் பெரிய பிரச்சனை இருக்காது. அதே நேரம் பயணிகள் அனைவரும் மொபைல் யூஸ் பண்ணும்போது அது மின்காந்த குறுக்கீட்டை உருவாக்கும். இது விமானத்தின் தகவல் தொடர்புக்கு சிக்கலை உருவாக்கலாம். இது விமான தரப்பில் இருக்கும் பிரச்சனை. அதே போல் பயணிகளுக்கும் இதனால் பிரச்சனை இருக்குது. அதாவது விமானத்தில் நீங்கள் இருக்கும்போது சிக்னல் சரிவர கிடைக்காது. அதனால் உங்கள் மொபைல் எந்த டவரில் சிக்னல் இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கும். இதே போல் அருகில் இருக்கிற அனைத்து டவர்களின் சிக்னலையும் மாறி மாறி உங்கள் செல்ஃபோன் எடுக்க இயலும்போது செல்ஃபோன் பேட்டரி தானாகவே காலியாகிடும். அது மட்டும் இல்லாமல் விமானத்தின் ரேடியோ அல்டிமீட்டர் 4 GHz வரம்பில் இயங்குறதுனால இது செல்ஃபோன் வெளியிடும் 5G சிக்னல்ஸ் ஒத்து இருக்கிறதே இந்த பிரச்சனைக்கான காரணம் அப்படின்னு ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க.